அமெரிக்கால ஒரு நாள் இரவுல வந்து ஒரு நிமிடம் மின்சாரத்தை ஒரு நிமிடம் நேரம் வந்து மின்சாரத்தை அணைச்சுப்புறான். அது கொஞ்ச நேரம் அணைச்சுப்புறான். அதுக்கே அந்த மக்கள் கத்துறான், என்னடா மின்சாரத்தை என்ன மின்சாரம் தடை அங்க அணைக்கப்படாது, எப்பவுமே தடை இல்லாத மின்சாரம் அந்த நாட்டுல. ஒரு நிமிடம் அணைச்சிடறான். அணைச்சு விட்டு ஒரு நிமிடம் கழிச்சு அப்படியே மின்சாரம் வந்துருது. தப்புன்னு அப்படியே தொலைக்காட்சி எல்லாம் பல பல பலன்னு வெளிச்சங்கள் ஓடுது. அப்படி ஓடி போயிட்டு சுழல் எழுத்துல ஓடுது. இப்படி இருண்டு கிடந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த தினம் என்பதால் அதை உணர்த்துவதற்காகவே ஒரு நிமிடம் மின்சாரத்தை அணைத்து நாங்கள் மறுபடியும் போட்டோம் என்று சொல்றாங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சு தந்து உலகத்துக்கு ஒளியேற்றி வைத்த தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு நிமிட நேரம் தான் மின்சாரத்தை அணைச்சு நன்றி செலுத்துறான். நன்றி கட்ட அமெரிக்கா. நாங்க 20 மணி நேரம், 18 மணி நேரம், 10 மணி நேரம். எங்களை மாதிரி நன்றி உள்ளவன் உலகத்தில் எவனாவது உண்டா? ரொம்ப நன்றி தாமஸ் ஆல்வா எடிசன். நாங்க தான் காட்டுறோம், மத்தவங்க காட்டுறது அவ்வளவு காட்டுல. ஏன் மின்சாரம் இல்ல? ஐயா கலைஞர் ஜெயலலிதா காரணம். ஏன் மின்சாரம் இல்ல? அம்மா ஜெயலலிதா. ஐயா கலைஞர் தான் காரணம். நாங்க ரொம்ப நாளா இப்படி பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப நேரா பாக்குறோம், நீங்க 2 பேரும் தான் காரணம். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறானே, இவங்க வரும்போது ஆற்று மணல் கொள்ளை போகிறது, அதை நாங்கள் வந்தா தடுப்போம். நாங்களும் நம்பணும். தடுக்கிறாங்க. யார? ஆற்று மணலை அள்ளி விற்காது என்று தடுப்பவன் எவனோ அவனை தடுக்குது. அதை புரிஞ்சுக்கிறாம நாங்க இவங்க ஆற்று மணலை அண்ணா தடுப்பாக்க தடுக்க எவன் வந்தாலும் தடுப்போம். அதை புரிஞ்சுக்கல. எப்படி தத்துவம்? ஆறுமே டாப் கிளாஸ். கல்குவாரி அது பிரச்சனை இல்லை, அள்ளி உடைச்சு விற்போம். மலைகளை குடைவோம், எவனுங்க கூடாது. காடுகளை வெட்டி ஏத்துவோம், பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஏமாற்று. 5 வருஷம் ஆட்சியில 4.5 ஆண்டுகள் அநியாயமாக எல்லாத்தையும் செய்வோம். ஆட்சிக்கு வந்த பிறகு தோன்றும், சாலை போடுறதுக்கு தோண்டுவோம். 4.5 வருஷத்துக்கு கண்டுக்க மாட்டோம், குழியிலே போட்டுருவோம். குழாயை பதிக்க தோண்டுவோம், குழாயை போட மாட்டோம். மின் இணைப்பு தொடுக்க மரத்தை குழியை தோண்டுவோம், கொடுக்க மாட்டோம். தேர்தல் வரப்போகிற 6 மாசம் சாலையை போடுவோம், குழியை நடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன? ஏமாற்று. ஏமாற்று. தேர்தல் வந்துருச்சு, அண்டா இலவசம், குண்டா இலவசம், மாவிறக்கிற எந்திரம் இலவசம், மின் விசிறி இலவசம், மடி கணினி இலவசம், தொலைக்காட்சி இலவசம், ஆடு இலவசம் உங்களுக்கு, மாடு இலவசம் உங்களுக்கு, நாடு இலவசம் எங்களுக்கு. இது என்னது? பாலிசி. பாலிசி. இதுக்கெல்லாம் பேர் என்ன? கொள்ளுக, தத்துவம் எங்களுக்கு. அது ஐயா கலைஞர் மட்டுமா? அம்மா ஜெயலலிதாவும் அதான். அம்மா ஜெயலலிதா மட்டுமா? ஐயா கலைஞர் வந்தாலும் அதான். இவன் தொலைக்காட்சி கொடுத்துட்டாரு. ஐயா எது கொடுத்துட்டாரு? நீ படம் பாக்குறதுக்கா? அவரோட மாநாட மயிலாடவை நீ நிறைய பாத்தீங்கன்னா, இத்தனை லட்சம் தொலைக்காட்சி கொடுத்திருக்கேன், இத்தனை லட்சம் பார்வையாளரை கூட்டி இருக்கேன். எனக்கு ஸ்பான்சர் டிஸ்பிஸ் அதிகம்தான். விளங்குதல உங்களுக்கு? இவ்வளவு அந்த ரேட், அந்த ரேஷியோங்கிறால அந்த விகிதம், அந்த அடிப்படையில இவ்வளவு பார்வையாளர்களை, இத்தனை லட்சம் தொலைக்காட்சியை கொடுத்திருக்கேன், இவ்வளவு பார்வையாளர்களை கூட்டி இருக்கேன் அப்படின்னா அந்த விளம்பரதாரர்கள்ட்ட அதிகமாக பணம் வாங்குவது. அது ஒரு வார்த்தை தான். இவன் நினைச்சுக்கிட்டான் இலவசமா காசு. இலவசமா கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கறது தெரியுமில? பரம்பரை பரம்பரையா அவங்க தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் வித்துப்பட்டு பாவப்பட்ட மக்கள் நம்ம கொடுக்கறதுக்கு பேரு இலவசம். இல்லைன்னா வெம்பாடு வெட்டு, கருவேல முள்ளு வெட்டி, வாழை வச்சு, தார் வித்து, மாடு வளர்த்து, சாணி வெட்டி, எர்ராட்டி வித்து, பால் கரைச்சி, பால் கறந்து பீச்சு வித்து, அப்படி சிறுக சிறுக காசை சேர்த்து, சிறுவாடு சேர்த்து, உண்டியல்ல போட்டு சேமிச்சு நம்ம கொடுக்கறது அது இலவசம். பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சு கொடுக்கணும். ஏண்டா அயோக்கிய பயல்களா, கோடி கோடியா எங்க காசை கொள்ளையெடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு? இலவசம். யார் காசுல இலவசம்? என் காசுல. என் காசுலயே எனக்கு ஒரு அண்டாவும் குண்டாவும் ஆடும் மாடும் மடிக்கணினியும் வாங்கி தருவதை இலவசம் என்று சொன்னால் எப்படி ஏற்படும்? இதுதான் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இலவசம் ஏன் கொடுக்குறீங்க? ஏழைகள் இருக்கிற வரை இலவசம் தொடரும்.
இலவசம் தொடர்கிற வரை ஏழைகள் இருப்பார்கள். இதான் இங்க இருக்கிற நிலைமை. ஏன் இருப்பார்கள்? ஐயா கலைஞர் ஒரு இலவசம் கொடுக்கறாங்க. இந்த வருஷத்துல நான் வாங்குறேன், அடுத்த தேர்தலுக்கு ஒரு இலவசத்தை கொடுக்க வராங்க. வேணா ஐயா, போன வருஷம் இலவசம் வாங்கினால நான் வளர்ந்துட்டேன், இப்ப எனக்கு இலவசம் வேண்டாம், வேற யாருக்காவது கொடுங்க. எப்படி பாக்குற வளர்ச்சிய? ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது படிக்கு கிலோ அரிசி 2 ரூபாய். அப்புறம் அந்த 5 ஆண்டு முடிஞ்சு தேர்தல் அறிக்கை வருது, கிலோ அரிசி 1 ரூபாய். வளர்ச்சி. ஏன் வளர்ச்சி? 2 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட வக்கு இல்ல, 1 ரூபாய் கொடுத்தா தான் 1 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிட முடியும். வளர்ச்சி ஆயிட்டான், டெவலப் ஆயிட்டான். இப்ப அடுத்து ஒரு தேர்தல் அறிக்கை வருது, அந்த அரிசி 1 ரூபாயும் இல்ல, இலவசம். ஏன்னா நல்ல வளர்ச்சி. இதுக்கு பேர் என்ன? ஏமாற்று. ஏமாற்று. இதுதான் என் அன்பு மக்களே, ஏமாற்று. ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை இலவசம், சலுகை, மானியம், போனஸ் என்று கொடுத்து கொடுத்து எமது மக்களை பஞ்ச பராய்களாக ஆக்கி நிறுத்தியதுதான் இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. இலவசமாக அரிசி கொடுத்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்ற வறுமை நிலையிலேயே இத்தனை ஆண்டுகளாக இதனை இன மக்களை வைத்ததுதான் இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. இந்த மொத்த ஏமாற்றையும் மாற்றுவது ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகளின் தலையாய கடமை. எனவேதான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று அதை புரிஞ்சுக்கணும். இங்க ஜனநாயகமா இருக்குது. உண்மையான ஜனநாயகத்தை வெல்ல வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், உருவாக்க வந்த பிள்ளைகள், கட்டி அமைக்க வந்த பிள்ளைகள். ஜனநாயகமா? அப்படியா இருக்கிறது? என்ன நடக்கு? காசு இருக்கிறவன் தான், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் தான் அரசியல் நிக்க முடியும். 5 கொலை பண்ணிருக்கிறியா வட்ட செயலாளர், 10 கொலை பண்ணிருக்கிறியா மாவட்டம், எவ்வளவு பணம் வச்சிருக்கான் நல்ல சவுண்ட் பார்ட்டி, அவனுக்கு கூட மாவட்டம். தேர்தலுக்கு செலவு பண்ணுவான். என்ன செலவு? என்ன செலவு? வேலை செய்யறவங்க சரக்கு வாங்கி கொடுக்கறது, செலவு காசு வாங்கி கொடுக்குறது, 5-6 அடியாட்களை வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்த வர மக்களை அடிச்சு விரட்டுறது, இவனே கள்ள வாக்கு செலுத்துறது. இதான இங்க அரசியல்? இதான ஜனநாயகம்? பெருமை மிக்க இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றியதானே மதிப்புமிக்க தலைவர்களினுடைய சேவையாக இருக்கிறது, பணியாக இருக்கிறது, தொண்டாக இருக்கிறது. அப்படியா இருக்குது? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அப்படியா இருக்குது? அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றுகிற அரிய தொண்டு என்கிறார் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன். அப்படியா அங்க இருக்குது? அப்படியா? இல்ல, அப்படி இல்ல. திமுக இருக்குது, நேர்காணல் வைக்குது. 65 ஆண்டுகளாக ஆன கட்சி, பெருமகன் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. தொடங்கும்போது அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்ப ஏன் தொடங்கப்பட்டது யாருக்கும் தெரியல, மறந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, மறந்துட்டாங்க. நீங்க பாக்குறீங்க தேர்தல் நிதி இப்ப வசூலிப்பாங்க, எழுதி வைங்க. தேர்தல் நிதி வாங்குவாங்க. தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் 9 கோடி 7 கோடி 8 கோடி போட்டி போட்டு கொடுப்பாங்க. தேர்தலுக்கு யாருக்கு இடம் கொடுக்கிறது? அது நேர்காணல் வைப்பாங்க. என் அன்பு மக்களே, நேர்காணல் வைத்து தேர்தலில் இடம் கொடுத்தால் அது கட்சியா கம்பெனியா என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்க தான் சிந்திக்கணும். நான் இருக்கேன் 234 தொகுதியிலையும் நாங்க கட்சி போட்டி போட போதுன்னு இப்பவே எனக்கு தெரியும். 234 தொகுதியிலையும் யாரை நிறுத்துறதுன்னு அவனை கூப்பிட்டு நேர இலை இவாடா கட்சிக்கு எத்தனை வட்டி கொடுப்ப? ஆனா வரும்போது பசு காசு எல்லாம் பக்கத்து வீட்டு வாங்கிட்டு அவனுக்கு போகும்போது நீ தந்த காசு கொடுத்துடுனேன், போகும்போது நீ ஏதாச்சும் சில காசு கொடுத்து விடுங்க. அப்ப நேர்காணல் பாருங்க, நேர்காணல் ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின், ஐயா துரைமுருகன், இன்னொரு 5-6 பேர். பேர் என்ன? பேர் கூட தெரியாம கட்சியில் வச்சிருக்க. பேர் என்ன? அப்பா பேரு அதே அப்பா தான், வேற ஆள் மாத்தல. அப்புறம் எவ்வளவு காலம் சேவை பண்ணிருக்கீங்க? ரொம்ப நல்லா. சரி, எவ்வளவு பணம்? கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 10 கோடி. தொகுதிக்கு எவ்வளவு செலவு? 10 கோடி. போகலாம். அடுத்தாள் அதான் வரிசையில் நிக்கிறான பரதேசி பயிலுங்க. காசு கையில் இருக்கும்போது அரிக்கும்ல, எப்படியாவது செலவழிச்சு தானே படுக்கணும். வரிசை வா. என்ன நீ என்ன? கட்சிக்கு எவ்வளவு? 12.
தொகுதிக்கு எவ்வளவு செலவு? 13. நிம்போ அடுத்தால்வா. கட்சிக்கு 15, தொகுதிக்கு 20. ஓகே, டிக்கு, சீட் உனக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இந்த தேர்தல் நிதி வசூலிச்சில 9-10 கோடி, அது எதுக்கு? இவனே கட்சிக்கு நிதி கொடுத்துறான், தேர்தல் செலவு அவனே பண்ணிக்கிறான்னா, இந்த தேர்தலுக்கு நிதி வசூலிச்ச 100 கோடி 150 கோடி, அது எதுக்கு? அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது ஒரு கட்சி, இது கட்சியா அல்லது தனியார் நிறுவனமா என்பதை என் இன மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த கட்சியில் இருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களும் சிந்திச்சு பார்க்கணும். இது ஜனநாயகமா? இந்த அரசியலை செய்யத்தான் நாம வந்திருக்கோமா? இல்ல இல்ல. இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற பிள்ளைகளை, பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாமல் இறுதி வரை உறுதியாக நின்று இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்கிற பிள்ளைகளை தேர்தல் களத்திலே நிறுத்தி வெல்ல வைத்து சட்ட பேரவைக்கு அனுப்புகிற பணியை செய்வதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் கட்சியை தொடரும். அதுதான் அனைத்து இந்திய அதிமுக. காலையில வேட்பாளர் பட்டியல் ஓடும், அவன் அப்படியே குஷியா இருப்பான், நம்ம தான் வேட்பாளர் நம்ம தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அள்ளு கலந்து ஓடும். 4 மணி செய்தியில ஒரு தடவை பாத்துக்கிறோம், போய் மாமா நீதான் மாமா இருடா சும்மா 4 மணி செய்தி ஒண்ணு பாப்போம்டா. மாப்பிள்ள பதட்டமா இருக்கியா பாரியா, நம்ம பேர் தானே போதுன்னும். ஆமாமா, அதுல ஒண்ணு மாற்றல மாமா. அவன் எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த அவசரத்துல உச்சக்கட்ட காட்சியில சினிமால படத்துல ஓடியாற மாதிரி, ஏ மாமா அப்படின்னு, இல்ல மாமா மலைச்சாமியார் வந்துருச்சு மாமா. ஆடா போச்சடா போச்சடா போச்சா. அது எப்படி தெரியுமில்ல, ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது பையன் நல்ல பையனா தானே இருக்கான், அவனுக்கு பொண்ணை கொடுக்காம ஏன் நீ வேணாம்ங்கிற அப்படின்னு நண்பர் கேட்கிறாரு அந்த பொண்ணோட அப்பாட்ட. இல்ல பையன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கான், அதனால அவன் நம்பி பொண்ணு கொடுக்க முடியாது. ஏய், அரசாங்க உத்தியோகத்தை போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, ஏன் அப்படி சொல்ல? இல்ல சரியா வராது. ஏன் சரியா வராது? அவன் பாக்குறது அமைச்சரா இருக்கா, அப்படி நிலைமை காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரின்னு இருக்கு. அதை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அமைச்சர் பொண்டாட்டியா காலையில இருப்பா, சாயந்தரம் என்னவா இருப்பான்னு தெரியாது. அதனால வேண்டாம் சொல்லி அனுப்பிட்டேன். எப்படி இருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒருத்தன் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி முகநூல்ல தான் எழுதுறாங்க. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்கு வேறுபாடு என்ன ஒருத்தன் கேட்கிறேன். அப்போ ஐயா இவர் இருந்தார், மன்மோகன் சிங். எல்லாரும் பேசி ஒருத்தர் மட்டும் தலையாட்டி கொண்டிருந்தால் அது மத்திய அரசு. ஒருத்தர் மட்டுமே பேசி எல்லாரும் தலையாட்டி கொண்டிருந்தால் அது மாநில அரசு என்று ஒருத்தர். அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அதுல ஒரு அறிவாளி எழுதுறேன். திமுக என்றால் திருட்டு, அதிமுக என்றால் இருட்டு. அப்ப எங்க ஊர்ல 22 மணி நேரம் மின்சாரம் இல்ல. எங்க ஊர்ல ஏன் இந்த 2 மணி நேரம் மட்டும் கொடுக்குறாங்கன்னு, மின்சாரம்னா இப்படித்தான் இருக்கும்னு நீ மறந்துடக்கூடாது இல்லடா. அவங்கதான் இப்படி 2 பேர்ல காட்டி வந்தாங்க. நீ ரெட்டாலைன்னு நினைச்சுக்கிட்ட 2 மணி நேரம் தான் மின்சாரம் தருவேன், அது கவனம் வச்சுக்கிறோம். இப்ப போய் கேட்டோம்னா அப்பவே சொன்னேன், ஓ இதத்தான் நீங்க அப்பவே சொன்னீங்களா? கொடுமை. மொத்த கொடுமையை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம் தமிழர் என்கிற இந்த கட்சியை வலிமை மிக்க அரசியல் இயக்கமா மாற்றுவதுதான் வேற வழி. என்ன தாண்டா மாத்த போற நீங்க கேட்கலாம்.